அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்ப ஜோதிட ரகசியங்கள்ங்கிற நிகழ்வுல வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி அளவில் நமது இந்த ஸ்ரீ கனகதாரா சேனல் மூலியமா இது ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே இப்ப கடவுள் வாழ்த்து. தேனியிலிருந்து பாண்டீஸ்வரன் சார் அவர்கள் கடவுள் ஸ்துதி சொல்லுவாரு. சார், கடவுள் பாட்டு படம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருவை வணங்கி கடவுள் வாழ்த்து. ஓம் சித்தி விநாயகனே நமக, ஓம் சரவண பவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் அகிலாண்ட ஈஸ்வரியே நமக, ஓம் ஸ்ரீ முனியாண்டியே நமக, ஓம் நமோ நாராயண நமக, ஓம் அஷ்டலட்சுமியே நமக, ஓம் அஷ்டதி காவலர்களே நமக, ஓம் தேவாதி தேவர்களே நமக, ஓம் எங்கும் எழுந்திருக்கும் சித்தர்களே நமோ நமக, ஓம் கோமாதா நமக, ஓம் பிரபஞ்ச சக்தியே நமோ நமக, ஓம் கிரீம் ஆதித்ய சோமாலிய மங்களாய புதாசய குரு சுக்கிர குருசவ ராகுவே கேதுவே வணங்கி, எனக்கு தாய் தந்தையும் வணங்கி, எனக்கு கற்றுக் கொடுத்த குருவையும் வணங்கி, அவர்களின் பாதங்களின் மலர்களை சமர்ப்பிக்கிறேன். ஓம் சுவாய நமக. நன்றி. அடுத்த இன்றைய நிகழ்வு அஸ்ட்ரோ டிஆர் காளீஸ்வரி மேடம் அவர்கள் நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய மாநில இணை செயலாளர் மற்றும் குபேர கலச அறக்கட்டளையினுடைய தலைவரா திருப்பூர்ல இருக்கிறாங்க. இன்று நமக்கு நாடியின் மூலியமாக, ஏன்னா நம்ம பலன்கள் சொல்றது பல்வேறு மெத்தட்ஸ்ல நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதுல நாடி முறையில எப்படி பலன் சொல்லலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பேச போறாங்க. மேடம், நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசலாம். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஜோதிட பலன்கள் அப்படிங்கறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள், அதுல இந்த நாடி முறைகள்ல எப்படி நம்ம பலன் பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம இதுல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த குருநாதர் அனைவரின் பாதம் பணிந்து நவகிரக ஆசீர்வாதத்தோட ஜோதிடத்துல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எண்கணித முறைகள்ல தான் ஃபர்ஸ்ட் கேபி கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பாரம்பரியத்துல பராசுர முறைகள் கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா எல்லாமே படிச்சுட்டு வரும்போது இன்னும் துல்லியமா நம்ம நாடி முறைகள்ல எப்படி பலன் எடுக்கலாம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா பிருகு நந்தி நாடி அப்படிங்கறதுல மிக அற்புதமா துல்லியமா பலன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கு அப்படின்றத எளிமையாவே நம்ம அந்த நாடி ஜோதிடத்துல நம்ம கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த நாடில எந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னா பகை நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இதுல இருக்கு. அதே மாதிரி 8, 12 இது மாதிரிலாம் நம்ம பேசுறோம் அப்படிங்கிறத விட இந்த நாடி முறைகள்ல முக்கியமா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், ராகு கேது, சனி பகவான், இந்த அமைப்புகளை வச்சுதான் முக்கியமா நம்ம நாடிகள்ல எடுக்கிறோம். இந்த பிருகுநந்தி நாடியில மொத்தம் 3 விதிமுறைகள் இருக்கு. அதுல என்ன விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிரக சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயம். அந்த கிரக சேர்க்கை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே 12 ராசி கட்டங்கள்ல அந்த திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3லயுமே நெருப்பு தர்ம வீடு, நெருப்பு வீடு ஒரே தத்துவத்தோட இருக்கும், ஒரே நட்சத்திர அமைப்புகளோட இருக்கு இல்லைங்களா? இதத்தான் சேர்க்கை அப்படிங்கும்போது கிரக சேர்க்கையில மேஷத்துல கிரகம் இருந்தாலும் சரி, அதே மாதிரி சிம்மத்துல இருந்தாலும் சரி, தனுசுல இருந்தாலுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வீட்டுல இருந்தாலும் இந்த 3 வீட்டுல இருக்கக்கூடிய அமைப்புகள் ரீதியா தான் இயங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப இத கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அடுத்ததா பாத்தீங்கன்னா உபகிரக சேர்க்கை, உபகிரக சேர்க்கை, எதிர்கிரக சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயம். இந்த 3 மட்டும் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த பிருகுநந்தி நாடில அற்புதமா பலன் சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு நம்ம பலன் பாக்குறது பாத்தீங்கன்னா குரு பகவானத்தான் அவங்களுக்கு மையமா வச்சு நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனை தான் மையமா வச்சு பார்க்கக்கூடிய தன்மைகள் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, சுக்கிரன் மாதத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல். அப்போ இந்த குரு அப்படிங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகம் இல்லையா? அப்போ ஆணுக்கு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதோடு
பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் என்ன சுவாசத்தோட வருகிறார், அதனால இந்த பெண்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் தீமைகள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இந்த குரு பகவானுடைய பலன்கள் அமையும் அப்படின்றதுதான். அதுல இந்த பிருகுநந்தி நாடில ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டம் அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட மரணக்காரகனாவே நம்ம பாக்குறோம். அதே மாதிரி சனி பகவான் ஜீவக்காரகன். சனி பகவான் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா கொடுத்து வைக்கக்கூடிய அமைப்புகள்ல எந்த கிரக அமைப்புகளுக்கும் பரிகாரம் செய்து சரி பண்ணலாம் அப்படின்னாலும் இந்த சனி பகவான் என்ன அமைப்புகள்ல இருக்கிறாரோ அதை அனுபவிச்சு தீரணுங்கிறது தான் கர்மா நாடி முறைகள்ல எடுக்கக்கூடிய ஒரு சூழல். சரி, இப்போ குரு பகவானுடைய மாற்றங்கள், நல்ல ஒரு கிரகம் நட்போடு சேரும் போது நன்மையான ஒரு பலனையும், பகைத்தன்மை உள்ள கிரகத்தோடு சேரும் போது பகைத்தன்மையும் செய்வாங்க அப்படின்றத நம்ம எடுத்து சொல்றோம். இப்ப ரீசெண்டா இப்ப கோச்சார ரீதியாவே நம்ம கனெக்ட் பண்ணி பாக்கலாங்க. இப்போ நம்ம பராசர முறைகள்ல பாத்தீங்க அப்படின்னா லக்னத்தை மையமா வச்சு தசாபுத்திய வச்சு நம்ம பதில் சொல்றோம் இல்லைங்களா. இப்ப நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் பலன் பார்த்துட்டு இருந்தேன். இந்த நாடி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லக்னத்தை வச்சு நடக்கக்கூடிய திசா புத்தி, அந்த பிருகு நந்தி நாடி முறைகள்ல எந்த கிரகத்தை தொடுது, அது திரிகோணத்துல இருக்குதா இல்ல எந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கு, உபகிரக சேர்க்கை எப்படி இருக்கு, எந்த கிரகத்தை தொட்டு வந்திருக்குன்னு பார்க்கும்போது இன்னும் துல்லியமா நம்மளால பலன் சொல்ல முடியுது அப்படின்றதுதான். இப்போ தொழில் ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம சனி பகவானாதான் நம்ம எடுத்து பாக்குறோம் இல்லைங்களா. இப்ப சனி பகவான் கோச்சார ரீதியா மீனத்துல இருக்காரு. இப்போ மீனத்துல இருக்கும்போது கம்பல்சரி பாத்தீங்கன்னா இப்ப லக்னத்துக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது 10ஆம் இடம் தொழிலா எடுக்கிறோம் இல்லைங்களா. அதுல இந்த அமைப்புகள்ல லக்னாதிபதிக்கு அந்த 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் மீது இந்த கர்ம வினைக்குண்டான அமைப்புகள்ல இருக்கக்கூடிய சனி பகவான் போகும்போது பாத்தீங்கன்னா தொடும் அமைப்பு கிரக சேர்க்கை பிளஸ் இந்த பிருகுநந்தி நாடி அப்படிங்கும் போது ஒரு கிரகத்தை ஒரு கிரகம் நாடி செல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது. அப்போ இந்த சனி பகவான் யாருக்கெல்லாம் ஒரு விருச்சக லக்னம்னு எடுத்துக்கோமே, அந்த விருச்சக லக்னத்துக்கு சூரியன் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்கார். அப்போ இப்ப பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியா சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்காரு இல்லைங்களா. அப்போ சூரியனை நோக்கி சனி பகவான் போகும்போது அப்ப எந்த மாதிரியான மாற்றங்கள் நுணுக்கமா எடுக்கும் போது சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது இல்லைங்களா. அது பகைத்தன்மையை கொடுக்கக்கூடிய சூழல். ஆனால் லக்னத்தோடு பொருத்தி நீங்க பாத்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியான மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படின்றதுதான். அதே மாதிரி உயர் அதிகாரிகள், அது நமக்கு மேல இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியான அமைப்புகள்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுதான். சோ இன்னும் இந்த பிருகுநந்தி நாடி அப்படிங்கிறது லக்னத்தோட சேர்த்து பார்க்கும் போது தெளிவா எடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்றோம். இந்த சனி பகவான் அப்படிங்கும் போது தொழிலுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா எல்லாருடைய ஜாதகத்திலையும் எந்த மாதிரியான தொழில் பண்ணலாம் அப்படின்னா சனி பகவானை வச்சே நம்ம தாராளமா சொல்லலாம். இப்போ சனி பகவான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சிம்மத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சனி பகவான் பக்கத்துல அந்த கண்ணில இருந்தாலும் சரி அல்லது தனுசுலையும் சரி மேஷத்திலையும் கேது பகவான் அமரும் போது இந்த தொழிலுக்கான கிரகமான சனி பகவான் இந்த கேதுவை தொடும்போது பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது மாதிரியான கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள், இதுக்கெல்லாம் மிக அற்புதமா அவங்களுக்கு தொழில் அமையக்கூடிய சூழல் உண்டு அப்படின்றதுதான். ஏன்னா அவங்களுக்கு குடுப்பனையே அதுலதான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் எந்த கிரகத்தை தொடுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், திரிகோணத்துல என்ன கிரகம் இருக்கோ சனி பகவான் எந்த கிரகத்தை தொடுகிறாரோ அந்த தொழில் அமைச்சுக்கிறது அவங்களுக்கு நிரந்தரமான அமைப்பை கொடுக்கும் அப்படின்றதுதான். சரி, திரிகோணத்துல எந்த கிரகமுமே இல்ல. அப்போ இன்னொரு விஷயம் பாருங்க, எந்த அமைப்புகள்ல அப்படிங்கும் போது சிம்மத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கட்டங்கள்ல கண்ணில என்ன கிரகம் இருக்கோ அதை போய் தொடக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த கிரக ரீதியான தொழில் அமைச்சுக்கிறது அவங்களுக்கு நிரந்தரமான வருமானத்தை கண்டிப்பா கொடுக்கும். இது இன்னொரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும், என்ன அப்படின்னா கண்ணிலுமே கிரகம் இல்ல, சிம்மத்துல சனி பகவான் இருக்காரு, அப்போ கண்ணில கிரகம் இல்ல அப்படின்னா அந்த கன்னியோட வீட்டின் திரிகோணத்தை நீங்க எடுக்கணும். எதிர்கிரக சேர்க்கை உபகிரக சேர்க்கை அப்படின்னு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அப்போ உபகிரக சேர்க்கைங்கிறது ஒரு கிரகத்துக்கு 2 12 இருக்கிறது உபகிரக சேர்க்கை.
எதிர் கிரக சேர்க்கை அப்படின்னா ஒரு கிரகத்துக்கு 3, 7, 11 இருக்கிறதுதான் எதிர் கிரக சேர்க்கை. இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2வது கேட்டகரியா இருக்கக்கூடிய அமைப்புகள்ல உங்களுக்கு கன்னில கிரகம் இல்லைனாலும் கூட அந்த நிலவீட்டுக்கான தத்துவத்துல மகரம், ரிஷபம் இதுல என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்ப இதுல சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மகரத்துல செவ்வாய் உச்சமாகி ரிஷபத்துல சுக்கிரன் இருக்குன்னா அந்த 2 கிரகத்தையும் இந்த கண்ணில வச்சு பார்க்கணும். இப்ப சனி பகவான் இந்த கிரகத்தை தொடும்போது அவங்க தொழில் முறை ரீதியாக அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயை தொடும்போது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு மிஷினரி சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு அற்புதமா வரும். அதோட சுக்கிரன் சம்பந்தப்படும் போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஜினியரிங் பில்டிங் சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் மிக அற்புதமா இருக்கும். சரிங்களா? இது கிரக சேர்க்கையில 1, 5, 9 சிம்மத்துல இருக்கிற சனிக்கு தனுசு, மேஷத்துல ஒரு கிரகம் இருந்தா என்ன கிரகத்தை தொடுதோ அதன் ரீதியான தொழில் எடுத்துக்கிறோம். அதுல இல்லாத பட்சத்துக்கு உபகிரக சேர்க்கை அப்படிங்கும் போது அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை என்ன தொடக்கூடிய அமைப்பு அந்த கட்டத்துல இல்லைனாலும் அதனுடைய திரிகோண வீட்டுல இருக்கக்கூடிய கிரகத்தை கண்ணில வச்சு பார்க்கணும். அப்ப அவங்களுக்கு அந்த தொழில் எடுத்துட்டாங்கன்னா நிரந்தரமான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்றத. ஏன்னா நிறைய பேருக்குமே பாத்தீங்கன்னா வேலைகள்லதான் என்ன வேலை செய்யறதுங்கிறதான் குழப்பமே. நிறைய வேலை நான் கத்துக்கிட்டேங்க, எதுலையுமே ஸ்டாண்டர்டா இல்ல, மாத்திக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பிருகுநந்தி நாடி முறைகள்ல அப்படியே அக்ரியூட்டா நீங்க இந்த வேலைக்கு போங்க, இதை எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது பர்ஃபெக்டா இருக்கு. சரிங்களா? 2வது எதிர் கிரக சேர்க்கை அப்படின்னா எப்பவுமே கிரகங்களுக்கு பார்வை விதங்கள்ல நம்ம பராசர முறைகள்ல காமன் பார்வை 7ன்னு எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இதுல இந்த நாடிகள்ல எப்படி வருதுன்னு பாருங்களேன். இந்த 3 கிரக விதிகள்னு சொன்னோம். அதுல எதிர் கிரக சேர்க்கை அப்படிங்கும் போது ஒரு கிரகத்துக்கு 7வது வீட்டுல ஒரு கிரகம் இருந்தா அந்த கிரகத்துடைய தன்மையோட இயங்குவார். அப்போ இதனுடைய இயக்கங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றதுதான். சரி, உங்களுக்கு தொழில் என்ன அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது சனி பகவான் என்ன கிரகத்தை தொடுகிறார், அது எதிர் கிரக சேர்க்கை, உபகிரக சேர்க்கையை வச்சு நம்ம சொல்லிடலாம். இப்போ கரண்ட்ல அவங்க தொழில்ல என்ன நடக்குதுன்னு சொல்லணும் இல்ல. ஏன்னா ஒருத்தர் நம்ம கிட்ட வர்றாங்க அப்படின்னா சுப நிகழ்வுகளுக்கு, திருமணம் சார்ந்த நிகழ்வுகள், இது மாதிரி விஷயங்களுக்கு கேட்டு வருவாங்க. எக்ஸாக்டா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் போறவங்க தான் அதிகமா வரக்கூடியவங்க. தொழிலா இருக்கட்டும், குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வருது, மனஸ்தாபங்கள் வருது, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல எதிரிகளா இருக்காங்க, உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அதுக்கு நம்ம கியூர் பண்ணணும். அப்ப அவங்க எக்ஸாக்டா என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காங்க அப்படின்றத இந்த பிருகுநந்தி நாடில கட்டாயம் சொல்ல முடியும். குரு, இப்ப கோச்சாரத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவங்களுடைய ஜனன ஜாதகத்துல என்ன கிரகத்தை போய் தாக்கம் செய்யறாரோ அந்த அமைப்புகள்ல தான் ஒரு ஆண் ஜாதகருக்கு திருப்பி நம்ம கிட்ட வரக்கூடிய சூழல். ஒரு தொழில் ரீதியா கேக்குறாங்க அப்படின்னா சனி பகவான் அவங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 8ஆம் அதிபதிய தொட போற அமைப்புகளை பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா தொழில்ல ஒரு சுக்கிரன் இருக்காருன்னு பாருங்க, அவருக்கு 8ஆம் அதிபதியா இருக்காரு அப்படிங்கும் போது தொழில் ரீதியான விஷயங்கள்ல பண ரீதியான முடக்கத்தை சந்திப்பாங்க, பெண்கள் ரீதியான அவமானத்தை சந்திக்கக்கூடிய சூழல் கண்டிப்பா உண்டுன்னு சொல்றான். நல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஜனன ஜாதகத்துல கிரக அமைப்புகள்ல என்ன குடுப்பனையோட இருக்கு, என்ன தொழில் செய்யலாங்கிறத பிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, அதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். எப்பவுமே ஒரு செயல்பாடுகள் ஒரே நிலையில இருக்கிறது இல்ல, மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா? அப்போ அந்த தொழிலையே எந்த மாதிரி மாற்றங்கள், ஹையர்ல போகுதா, லோல போகுதா, இல்ல தடுமாற்றமா இருக்கா அப்படிங்கறதான் இந்த கோச்சார ரீதியான சனி பகவானுடைய தன்மைகள். அப்போ கரெக்டா எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் 2.5 வருடம் ஒரு ராசி கட்டத்துல இருக்காரு. அப்ப அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் மேல வரப்போறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா அந்த டிகிரி இருக்கு இல்லையா, அந்த டிகிரியை கிராஸ் பண்ற வரைக்கும் நிச்சயமா உங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கு, கொஞ்சம் கவனமா இருங்கன்னு அந்த கணிதம் போட்டு நம்மளால கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல முடியும். அதை கிராஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா நிச்சயமா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிடும். அப்ப 2.5 வருஷம் இருக்குன்னு சொல்லலாமான்னா கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? அந்த டிகிரி வைஸ் எப்ப போய் தொடுறாரு தாண்டாருங்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். சரி, இதே மாதிரி 8ஆம் அதிபதியை தொடும்போது அசிங்கம் அவமானம் தொழில் ரீதியா வரப்போகுதுங்க, குடுக்கல் வாங்கல் கவனமா இருங்க நம்ம சொல்றதுக்கு பிருகுநந்தி நாடியில நம்ம சொல்றோம். சரிங்களா? மீனத்துல இன்னொரு கிரகம் இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தொழிலுக்கான அமைப்புகள்ல கூட ராகுவும் சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இப்ப இந்த இடத்துல ராகு அப்படின்னா பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி. கேது அப்படிங்கிறது மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இருள் நிறைந்த அமைப்பு, ஞானம் இல்லையா? ஞானம் அப்படிங்கும்போது அப்பாற்பட்ட விஷயம், இறைவனோட சம்மந்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. சோ ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது கீழ் அடிவாரமாகவும், ராகுங்கிறது பிரம்மாண்டமா வானத்துல பிரம்மாண்டமாக 5 தலை நாகத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு. சோ கேது சுருக்கும், ராகு பகவான் விரிவுபடுத்தக்கூடிய தன்மை. அப்ப இத எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கும் போது 10ஆம் அதிபதியோட சனி பகவான் சஞ்சாரம் ஆகுறார் அப்படிங்கும் போது கோச்சாரத்துல மெயினா இப்ப கரண்ட்ல அவங்க தொழிலை பத்தி தான் பேச வர்றாங்க இல்லைங்களா? அப்போ சூரியன் ராகு அங்க இருக்கு. அப்ப நம்ம கிட்ட உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தொழில்ல மாற்றங்கள் செய்யலாம்னு இருக்கீங்களா? கண்டிப்பா அவங்க அதன் ரீதியா தான் கேட்டு வருவாங்க. ஹையர் ரீதியா மாற்றக்கூடிய சூழல் உண்டு அப்படின்றதுதான். 2வது ராகு மோசடிக்கான கிரகம் அப்படிங்கறதும் ராகு தான். சரிங்களா? அப்போ அவர்தான் விரிவும் படுத்துறாரு, அவர்தான் மோசடியும் பண்றாரு. அப்போ எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கவனமா இருந்தா அந்த மோசடியான விஷயங்கள்ல இருந்து நீங்க செட்டில் ஆகலாம் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லணும் இல்லைங்களா? அப்போ நிச்சயமா தொழில் மாற்றங்கள் பண்ணுவீங்க. ஹையர் ஸ்டடிஸ் ரீதியா நல்லா இருக்கிற நிலையில இருந்து நல்ல பேரும் புகழும் வாங்கக்கூடிய தன்மைகள் உருவாகும். ஆனா ராகு சேரும் போது கண்டிப்பா ஒரு விதமான மோசடிகள் இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கல் கணக்கு சார்ந்த விஷயங்கள் இடம் மாறீங்க அப்படின்னாலும் நம்பிக்கைங்கிற பேரு வேண்டாம். சரிங்களா? அப்போ நீங்க எதுவா இருந்தாலும் ப்ராப்பரா கரெக்டா போனீங்க, மூவ் ஆன் பண்ணீங்கன்னா அந்த ராகு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக மாற்றி கொடுப்பார் அப்படின்றதுதான். அதே மாதிரி வேற இரிஜின் சம்பந்தப்பட்ட இனங்களை சம்பந்தப்படக்கூடிய கிரகமே பாத்தீங்கன்னா ராகு கேதுதான். அப்போ நான் ஒரு பார்ட்னரா சேர்த்தலான் இருக்கேன் அப்படிங்கும் போது கிறிஸ்டின் முஸ்லிம் சம்பந்தப்படுதா அப்படின்னு கேட்கறதுக்கு கிரக சேர்க்கையை சம்மந்தப்படுத்தலாம். அப்போ நீங்க பாருங்க, அந்த ராகு டிகிரியை தொடு போகும்போது இந்த நிகழ்வு சம்பந்தப்பட்ட கேள்வி வரும். அதை தாண்டும் போது அவங்க இதுல உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கும் போது நல்ல அமைப்புல இருக்கும் போது பெருமளவுல யோகத்தை கொடுக்குது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில ரொட்டீனா நடக்கக்கூடிய விஷயங்கள்ல அதிகமா திடீர் அதிர்ஷ்டம், யோகம், பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னா ராகுதான். அது எந்த முறைகள் எடுத்தாலும் பல மடங்கா பெருக்கக்கூடிய தன்மை ராகுக்கு தான் இருக்கு. ஏன்னா அவர் தான் 5 தலை நாகம் இல்லையா? சோ அந்த அமைப்பு. அப்போ தொழில் ரீதியான மாற்றங்கள் என்ன தொழில் செய்யலாங்கிறது ஜனன ஜாதகத்திலையும் தொழில லாபமா நட்டமா கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் எந்த அடிப்படையில உறவுகள்லயா வெளியிலயா எந்த பேர் கொண்டவங்க கிட்ட கவனமா இருக்கணும்ன்ற கொண்டு நிச்சயமா சொல்ல முடியும். அடுத்தது இது தொழிலுக்கான கேட்டகரிக்கு சனி பகவானை வச்சு நம்ம சொல்றோம். சுவாசம் அப்படிங்கும் போது ஒரு ஆணுக்கு என்ன நிகழ்வு அப்படிங்கும் போது இப்ப கோச்சாரத்துல மிதுனத்துல குரு பகவான் போயிட்டு இருக்காரு இல்லையா? இந்த மிதுனத்துல போகும்போது ஏற்கனவே அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மங்களக்காரகன் செவ்வாய் இல்லைங்களா? திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது செவ்வாய் நம்ம எடுப்போம். வஸ்திரகாரகன் அப்படிங்கிறதுல பெண்களுக்கு செவ்வாயும் ஆண்களுக்கு சுக்கரனுமா எடுக்கிறோம் இல்லையா? இப்போ செவ்வாய் இருக்கும் போதே கால சக்கர அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கு. அப்போ புதுவிதமான மாற்றங்கள், அப்ப இடம் வாங்குறது கொடுக்கறது, சுப வீட்டுல 1க்கு 2 சுப நிகழ்வுகள் கட்டாயம் ஏற்படும் அப்படின்றத நம்ம சொல்றதுக்கு செவ்வாயை குரு பகவான் அந்த ஒரு வருடம் அது கிராஸ் பண்ணும்போது இந்த நிகழ்வு நடக்குதுன்னு சொல்றோம். சரிங்களா? புதன்னா 2. இதுல 2ஆம் இடம் சம்பந்தப்படுது. லக்னத்திற்கு 2ஆம் இடம் சம்பந்தப்பட்டால் பிருகுநந்தி நாடி முறைகள்ல இந்த சுவாசம்னு சொல்லக்கூடிய குரு செவ்வாய் மங்களக்காரனை தொடும் போது அப்போ இந்த குரு பகவான் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக இருந்தார் அப்படின்னா வீட்டுல சுபமான ஒரு உறவு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு உறவு உள்ள வருது அப்படின்னா 2ஆம் இடம் இயக்கணும். குடும்பம் 2வது இடம். அப்போ எதன் அடிப்படையில உள்ள ஒரு உறவு வருது அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கிறதா இருந்தா அந்த குழந்தை புது வரவு. திருமணம் அப்படிங்கும் போது அந்த ஆண் பெண் சொல்லக்கூடிய பெண் பிளஸ் மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய உறவு உள்ள வருது இல்லைங்களா? அப்போ இது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் செய்றீங்க. அப்ப இந்த லக்னத்தோடு எந்த அதிபதிய இந்த குரு செவ்வாய் தொட போகுது அப்படிங்கும் போது இன்னும் எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். சரி, மரணக்காரகன் அப்படின்றது நம்ம ராகுன்னு எடுக்கிறோம் இல்லைங்களா? இப்ப இந்த குரு பகவான் மிதுனத்துல இருக்கிறார் அப்படிங்கும் போது இந்த குரு எந்த வீட்டு வேலையெல்லாம் செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுனத்துல எந்த கிரகமும் இல்ல. ஆனா மறைமுகமா ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே நோட் பண்ணி பாருங்க. அந்த குரு மிதுனத்துக்குள்ள என்ட்ரி ஆகும் போது ரிஷபத்துல எந்த கிரகத்தை தொட்டு வந்தாருன்னு பாக்கணும்.
அப்போ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் தொட்டு வரக்கூடிய அமைப்புகள்ல உங்களுக்கு உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயோ ராகுவையோ தொட்டு வந்திருக்காரு அப்படின்னா ஒரு பிரச்சனைய தாண்டி வந்திருக்காங்க, ஒரு வில்லங்கத்தை தாண்டி வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம தாராளமா சொல்லலாம். ஏன்னா ராகுங்கிறது உங்களுக்கு வந்து எதையுமே பிரம்மாண்டமா பண்ணும், பஞ்சாயத்தும் ராகுதான். இந்த பிருகுநந்தி நாடி முறைகள்ல எதிரி அப்படின்னாலே செவ்வாதாங்க. என்னதான் லக்னத்திற்கு செவ்வாய் சுபராக இருந்தாலும் பராசர முறைகளுக்கு நாடில இன்னும் சுருக்கமா நம்ம எடுக்கும் போது செவ்வாயை கிராஸ் பண்ணும் போது ஒரு எதிரியை கண்டிப்பா நம்மளால சந்திக்கிற அமைப்பு இருக்கும். அப்போ சனி பகவான் செவ்வாயை தொட போறார் அப்படின்னா தொழில்ல புதுவிதமான எதிரி வர்றாங்கன்னு அர்த்தம். இந்த குரு செவ்வாயை தாண்டி வர்றாருன்னா சுப நிகழ்வுகள் வீட்டுல இருக்கும், ஆனா எதிர்ப்புகளை மீறி எதிரிகளை தாண்டிதான் வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அப்போ மிதுனத்துல எந்த கிரகமும் இல்லை, ஆனா மறைமுகமா ஒரு பலன் நடந்துகிட்டே இருக்கு. ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு குழப்பம் வருது அப்படின்னா இந்த குருவுக்கு திரிவோண வீட்டை பார்க்கணும். காற்று ராசியில செல்லக்கூடிய குருவுக்கு இப்ப பாருங்க கோச்சாரத்துல யார் சொல்றா, ராகு பகவான் இருக்காரு இல்லையா, ராகு பகவான் இருக்காரு. அதனோட அவங்க ஜனன ஜாதத்துல யாரு இருக்காங்கன்றதையும் பார்க்கணும். அதே மாதிரி துலாம் வீட்டுல என்ன கிரகம் இருக்கோ அதனுடைய செயல்பாடுகள்ல குரு அந்த கும்பத்துல இருக்கக்கூடிய கிரகத்தையும் துலாம்ல இருக்கக்கூடிய கிரகத்தையும் அந்த டிகிரி வயசுல தொடும் போது அந்த கிரகத்துடைய தன்மைகள் வெளிப்படும். புரியுதுங்களா? நன்மை செய்யக்கூடிய கிரகமா இருந்தா நன்மையையும், தீமை செய்யக்கூடிய கிரகமா இருந்தா தீய பலன்களையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம்தான். அந்த குரு ராக சேர்க்க பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டம் அப்படிங்கும் போது இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அதாவது மூக்கு டைரக்டா தொடர்றதுங்கிறது குரு ராக சேர்க்க. அப்ப குறுக்கு வழியில ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா குரு ராகு வந்து சீக்கிரமா செய்யணும்னு நினைப்பான். எந்த ஒரு வேலையுமே சீக்கிரமா செய்யணுங்கிற ஒரு அமைப்பு வரும். அது குரு சண்டால யோகத்துக்கும் கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு விஷயத்த மாற்றங்கள் செய்ய போறீங்க அப்படிங்கறதும் சொல்லலாம். அந்த காற்று ராசியில இருக்கக்கூடிய குரு ராகு அப்படிங்கும் போது லக்னத்திற்கு 9ஆம் இடமா இருக்குன்னா நிச்சயமா அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இடமாற்றம், வெளியூரு, மேல் படிப்பு, குழந்தை அப்படிங்கக்கூடிய அமைப்பு குரு பகவான் இல்லையா, குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்க்கலாமா அப்படின்ற கேள்வி வரும். ஏன்னா 9ஆம் இடம் மேல் படிப்புன்னு எடுத்தாலும் அந்த ராகு அப்படிங்கும் போது ஹாஸ்டல். அப்ப பையன் சரியா படிக்காம இருக்கான். இப்ப கரண்ட்ல போன வர நம்ம பார்த்த ஜாதகம் பையன் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருந்தா இப்ப வந்து சரியா படிக்கிறது இல்லைங்க, என்ன பண்ணலான்றது கேள்வி அவங்களுக்கு. ராகு சேம் இதே அமைப்புகள்ல வரும்போது அவங்களை வந்து ஹாஸ்டல்ல மாத்துனா கண்டிப்பா பையன் நல்லா படிப்பான். ஏன்னா ஹாஸ்டல்னு சொல்லக்கூடிய அமைப்பு அவங்க தொடர்பு கொள்ளுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கிரக அமைப்புகள்ல கரண்ட்ல ஜாதகருக்கு என்ன நடக்குது, சுபத்தன்மை நடக்குதா அசுபத்தன்மை நடக்குதான்னு பிருகு நந்தி நாடி முறைகள்ல சனி பகவான் தொழிலுக்கான கிரகம் யாரை தொடர்பு கொள்கிறார், யாரை நாடுகிறார், குரு பகவான் சுப நிகழ்வுக்கான ஒரு குரு பகவான் எந்த கிரகத்தோடு தொடர்பு கொள்ளுது, என்ன சுப நிகழ்வு நடக்குது, இல்ல நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகள்ல யாருனால நமக்கு தொந்தரவு அப்படிங்கறதும் சொல்லும். இந்த ராகு கேதுடைய அமைப்புகள் ரீதியா பாத்தீங்கன்னா வளர்ச்சிக்கான கிரகம் அப்படிங்கிறது ராகுவா எடுத்தாலும் கவனமா இருக்கணும். ஏன்னா அது நிழல் கிரகம். அந்த கிரகம் வந்து அதுக்குன்னு சொந்த வீடு கிடையாது இல்லையா, இருக்கிற வீட்டை தான் அது சொந்த வீடாவே அமைச்சுக்கக்கூடிய சூழல் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம். சோ கண்டிப்பா இப்போ தொழில் முறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் திரிகோண அமைப்புகள்ல யாருக்கெல்லாம் கடகத்திலையும் விருச்சகத்திலையும் கிரகம் இருக்கோ அதன் அடிப்படையில தான் தொழில் ரீதியான மாற்றங்களை கண்டிப்பா சந்திப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்ப எக்ஸாக்டா டிகிரி வயசை எடுக்கும் போது அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் வரும்போது தொழில் ரீதியான மாற்றங்கள் நிச்சயமாக நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள்ல உண்டு அப்படின்றதுதான். சரி, இந்த குரு பகவான் இதுக்கு முன்னாடி அவங்க எதை தாண்டி வந்திருக்காங்க அப்படிங்கறது அந்த குருவுக்கு 12வது வீட்டுல இருக்கக்கூடிய கிரகத்தையும் அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறது குருவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிரகத்தையும் வச்சு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுலதான் நம்ம சொல்றோம் அடுத்து இருக்கக்கூடிய கடகத்துல எந்த கிரகம் இல்லை அப்படின்னா நீங்க கடகம் நீர் வீடு இல்லையா, அப்ப அதனுடைய திரிகோணத்தை நீங்க எடுக்கணும், சனி பகவான் எடுக்கணும். கோச்சாரத்துல சனி பகவான் இருக்காரு இல்லையா, அதையும் நீங்க இங்க வைக்கணும். அதே மாதிரி ஜனன ஜாதகத்துல என்ன கிரகம் இருக்கோ அதையும் இந்த இடத்துல பொருத்தி நீங்க பார்க்கும்போது குரு பகவானுடைய பெயர்ச்சிகள்ல அவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்
அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்கு ஏதுவாவே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தான். சரி, இப்ப யாரெல்லாம் தொழில் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ லக்கணத்திலேயே 10ஆம் அதிபதி உட்கார்ந்தா தொழில் பண்ணியே தீருவேன்றது அவங்க புத்திலேயே வந்து உட்கார்ந்துருச்சு இல்லையா? அதை செய்வாங்க. ஆனா வாங்கின நட்சத்திரம் 8, 12 சம்பந்தப்பட்டா அதுல பல லட்சம் பல கோடி இழப்பாங்க. ஆனாலும் அந்த தொழிலை விட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஆனா நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கன்னா அவங்க பிறப்புலயே லக்கணத்திலேயே உயிர்லயே போய் உட்கார்ந்துருக்கும். அப்போ இத வந்து நம்ம எப்படி பிருகுநந்தி நாடி முறைகள்ல பலன்கள் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஏன் அவங்களுக்கு நட்டம் ஆகுது, அவங்க என்ன தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கும் போது நீங்க இதுலதான் எக்ஸாக்டா சனி பகவானை எடுக்கணும். நம்ம லக்னத்தோட எடுக்கும் போது பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்த நம்ம மைண்ட் பண்ணுவோம் தொழிலுக்கு இல்லைங்களா? ஒரு ஒரு சில ஜாதத்தை எடுத்தோம்னா தொழிலுக்கான கிரகம் ஏன் இந்த அளவுக்கு லாக் அடிக்குது, ஏன் கடன் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு சில இடங்கள்ல குழப்பங்கள் வரும்போது இந்த பிருகுநந்தி நாடியை நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா துல்லியமா பலன் சொல்லும். இப்ப நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் கடந்து வந்த செவ்வாய் சுக்கிரன் எல்லாம் கடந்து வர்றாரு அப்படின்னா ரியல் எஸ்டேட்டு பிளஸ் வந்து வீடு கட்டி கொடுக்கறது இது மாதிரியான விஷயங்களை வேலையை எடுத்து பண்றதுக்கு அவங்க அதை கடந்து வரக்கூடிய தன்மையும் அதுக்கு அடுத்து வளர்ச்சிக்கான கிரகம் சூரியன் குருவை தொடுத்துனா மிக அற்புதமா இருக்கும். திரிகோணத்துல சனிக்கு திரிகோணத்துல எந்த கிரகமும் இல்ல, உபகிரக சேர்க்கையிலையும் இல்ல அப்படிங்கும் போது பேலன்ஸ் இல்லாம வலிமை இழந்து இருக்கிறார்னு அர்த்தம். ஏன்னா உபகிரக சேர்க்கையில 2, 12 ஒரு கிரகம் இருக்கணும், இல்ல எதிர் கிரக சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய 3, 7, 11 இருக்கணும், இல்ல கிரக சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 கிரகம் இருக்கணும். இந்த கிரக வலிமை இல்லாம இருக்கும் போதுதான் ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கும் போது அதுல அவங்க அந்த பலத்தை இழக்கிறார்கள். அந்த சனிக்கு முன்ன பின்னமும் அந்த கிரக சேர்க்கையில கிரகம் இல்லாம இருக்கும் போதுதான் தொழில் அவங்களுக்கு பலம் இல்லாம இருக்கு. அப்ப அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தொழில் விட்டு நீங்க வேற அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு சூழலா அமைச்சு கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான். சரி, இப்போ இந்த பிருகுநந்தி நாடி முறைகள்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தது. ரிஷப லக்னம், ஒரு பையன் 21 வயசு பையன். பிருகுநந்தி நாடி முறைகள்ல பார்க்கும்போது ரிஷப லக்கணம் நடக்கக்கூடிய தசாபுத்தி பாத்தீங்க அப்படின்னா ராகு தசை அஸ்வினி நட்சத்திரத்துல மேஷத்துல நின்னு ராகு தசை ராகு புத்தியே நடக்குது. இப்ப நம்ம போட்டு பார்க்கும்போது 6ஆம் இடத்துல கேது நட்சத்திரம் வந்து 6ல இருக்கு. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு நோய் சம்பந்தப்படுதுங்கிறத நம்ம எடுத்துட்டோம், பராசர முறைகள்ல எடுத்துட்டோம். சரிங்களா? அப்போ திரிகோணத்துல நம்ம என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இங்க பிரச்சனைன்னு காமிக்குது. அவங்க கேட்டு வந்த விஷயம் என்ன தெரியுமா? பையன் வேலைக்கு போவானா, இடம் மாறுவானா அப்படின்றது கேள்வி. அப்போ 6ல கேது இருக்கு இல்லையா? திசை எங்க 12ல கண்டிப்பா இடமாற்றம் உண்டு, வேலைக்காக வெளியில போவான். ஆனா ஜாதகருக்கு இப்ப சிறப்பில்லைங்கிறத நம்ம சொல்லிட்டோம். துருவி துருவி கேக்குறாங்க. அவங்க வந்து ஓப்பனா உடச்சு பேசவே இல்லை, பையன் வேலைக்கு போவானா இப்ப எப்படி இருக்கான். நம்ம ஒரு பாயிண்ட் வந்து பராசர முறைகள்ல பிரச்சனை, ஒரு உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவு இருக்கு, கொஞ்சம் வெளியேறக்கூடிய சூழல் காலச்சக்கரத்துக்கு 12ல சாரி லக்கணத்துக்கு 12ல தசை. அப்போ சுய முடிவு எடுக்கக்கூடிய தன்மைகள் இல்ல. அங்க தலைப்பகுதி அப்படிங்கிறது காலச்சக்கரம் சொல்லிருச்சு. ஆனா இதுல நாடி முறைகள்ல எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இதுல பிரச்சனைன்னு சொல்லிட்டோம், என்ன பிரச்சனை சொல்லுங்கன்றாங்க. அப்போ நம்ம எடுக்கும் போது பிருகுநந்தி நாடி முறைகள்ல ராகுக்கு திரிகோணம், சூரியனும் புதனும் சம்பந்தப்படுறாங்க. அப்போ நான் சொன்ன ஒரு விஷயம் பாயிண்ட் இங்க பாருங்க, பராசுர முறைகள்ல வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் நோயின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சுய முடிவு எடுக்கக்கூடிய தன்மைகள் இல்ல, இடமாற்றம் ஹாஸ்டல், கொஞ்சம் பிடிவாதமா இருப்பான், யாரு பேச்சும் கேட்க மாட்டான்றது நம்ம இங்க சொல்லிட்டோம். ராகுக்கு இது சம்பந்தப்பட்டாலே இது 6, 8, 12 சம்பந்தப்பட்ட அமானுஷ்யத்துக்கான அமைப்புக்கு சொல்லலாம். ஆனா இது வந்து 6, 12ஓட கனெக்ட் ஆகுது இல்லைங்களா? அப்போ நோய் அது ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு விஷயம். அப்போ இதுல எக்ஸாக்டா நீ சொல்லுன்னு உட்காந்துருக்காங்க. அப்பதான் நம்ம பிருகுநந்தியை தொடும்போது நீங்க அந்த திரிகோணத்துல பாத்தீங்க அப்படின்னா இது கேதுல அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கு, இங்க சூரியனும் புதனும் சம்பந்தப்படுது. அப்ப நம்ம சொன்னது பையனுக்கு இப்ப எலும்பு சம்பந்தப்பட்ட விபத்துகளை சந்திச்சாரா அப்படின்னு கேட்ட போது ஆமாங்க, இப்ப பையன் கீழே விழுந்து கை 2 முனா உடஞ்சி கையில மாவுக்கட்டு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா முறைகளும் இப்பயே நான் சொல்ற பதிவு பண்ற ஒரு விஷயம், ஜோதிடத்துல எல்லா முறைகளும் நம்மளால கட்டாயம் பதில் சொல்ல முடியும். எந்த முறைகளும் ஒரு குறைஞ்சது கிடையாது. சரிங்களா? எல்லாமே மிகப்பெரிய அற்புதமான பொக்கிஷம்.
நமக்கு என்ன நிலை வருதோ அதை எடுத்து நம்ம பண்ண போறோம். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்போ பராசர முறைகளும் ஒரு இண்டிகேஷன் பண்ணுது. பிருகுநந்தி நாடியும் நம்ம எடுக்கும் போது ஒரு விஷயத்த நமக்கு சுட்டி காட்டுது. இன்னும் எக்ஸாக்டா பாயிண்ட் பண்ணி காமிக்குது. அப்போ புதனும் சூரியன், புதன்னா கை இல்லையா? அப்ப சூரியன் அப்படின்னா என்ன? எலும்பு. அப்போ இது திரிகோணத்துல சம்பந்தப்பட்டு கரெக்டா அந்த டிகிரியை தொடும் போது கையில கட்டு போட்டு உட்காந்துருக்கான். இத நம்ம சொல்றோம் எக்ஸாக்டா, ஆமாங்க கையில தாங்க கட்டு போட்டிருக்கான், பெரிய கட்டா இருக்குது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஏன் பெரிய கட்டு அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, ராகு பிளஸ் சூரியன் புதன் அப்படிங்கும் போது காலச்சக்கரத்தை தொடும் போது பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி இல்லையா புதன். அப்போ அடுத்தது அவர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் என்ன அமைப்புகள் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த ஜாதக ரீதியா நிச்சயமா வெளியேறக்கூடிய சூழல் இருக்கு, என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி அனுப்பும் போது பர்ஃபெக்டா இருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க, விருச்சக லக்னம். விருச்சக லக்னம் அவங்க இப்ப கரண்ட்ல வந்து அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? தொழில்ல எனக்கு எதிரா ஒருத்தவங்க வந்து என் கடைக்கு ஆப்போசிட்லயே கடை போட்டிருக்காங்க. எனக்கு தொழில்ல நட்டம் ஆகுது, எனக்கு தொழில்ல நட்டம் ஆகுது, நான் வந்து தொழிலை மாத்திக்கவா இல்ல விட்டுட்டு வெளியில போயிடவா, என்ன பண்றது? அவங்க கேள்வி அதுதான். அப்போ நம்ம ஆய்வு பண்ணி பாக்குறோம். 10ஆம் அதிபதியை வச்சு நம்ம எடுக்கும் போது ஒரு விதமான பலன்கள் சொல்ல முடியும். எக்ஸாக்டா தொழில் அப்படின்னா சனி பகவானை எடுத்து பாக்குறோம் இல்லையா? இப்ப கரண்ட்ல விருச்சக லக்கணத்துக்கு சனி பகவான் 5ல போறாரு. அப்போ தன்னுடைய திரிகோண வீடு எங்கெங்க வரும்? லக்கணத்துக்கும் வருமா, பாக்கிய ஸ்தானத்துக்கும் போகுமா, இங்க பஞ்சமஸ்தானத்துக்கும் வருது. அப்போ அவங்களுக்கு ஜனன ஜாதகத்துல செவ்வாங்க இருக்கு. அப்ப நான் சொல்ற ஒரு விஷயம், செவ்வாய் எந்த நட்சத்திரத்துல? ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருக்கு. அவங்க கேட்ட கேள்வி இப்பதான் புதுசா எதிர்த்து வந்திருக்கான் எதிரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம அங்க அடையாளத்தோட சொல்ல முடியும். நமக்கு வரக்கூடிய எதிரி முதற்கொண்டும் பேர் முதற்கொண்டும் அவன் போடக்கூடிய கடைகள் முதற்கொண்டும் நம்ம கிரக சார்ட்ல வச்சே நம்மளால சொல்ல முடியும். அப்போ இந்த தொழிலுக்கான கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவான் அந்த செவ்வாயை தொடப்போகுது. செவ்வாய் மங்களக்காரகன் அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட எதிரி அப்படிங்கறது ஒரு செவ்வாய்தான். இந்த விருச்சிக லக்னத்துக்கு 1 6 கூடியவனே அவன் தான் இல்லையா? அப்போ இப்ப நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், சனி பகவான் அப்படின்னா என்ன நமக்கு ஞாபகம் வரும்? ஈஸ்வர பட்டம் வாங்கின அமைப்புகள்ல சனி பகவான் தான் இல்லையா? நீதி, நேர்மை, நியாயம், விட்டு கொடுத்து செல்லக்கூடிய தன்மை, சகிப்புத்தன்மை, இதுதான் சனி பகவானுடைய தாரக மந்திரமே. அப்போ இந்த நான் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்க தொழில் ரீதியான விஷயங்கள்ல நீங்க எங்கேயும் போக வேண்டாம், அங்கேயே இருங்க. கண்டிப்பா இடையூறு வரும், எதிரிகள் வருவாங்க. ஆனா நீங்க நேர்மையா நடந்துட்டீங்கன்னா அவனை முடக்கணும்னு நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. அவனுக்கு ஏதோ செய்யறேன், நான் முடக்குறேன், அவனுக்கு ஏதாவது செஞ்சு நான் அவன் தொழில போய் போடுறேன், எந்த வேலைக்கு நீங்க போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா தொழில்ல எப்போதும் ஒரு மனிதன் நீதி, நேர்மை, நியாயத்தோடு நடக்கிறானோ அந்த தொழிலுக்கான கிரகம் அவனை கைவிடுவதே இல்லை. அப்போ சனி பகவான் அப்படிங்கிறது நீதிக்கான நீதிமான், நீதி தேவன் இல்லையா? அப்போ அவர்கிட்ட சொன்ன விஷயம், நீங்க குறுக்கு வழியில மட்டும் தயவு செஞ்சு போக வேண்டாம், அவனுக்கு பயந்துட்டும் நீங்க வெளியேற வேண்டாம்னு சொன்னேன். சரிங்க நான் அட்ஜஸ்ட் பண்ண, கொஞ்ச நாள் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும், சரியாயிடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவ சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்ப சனி வக்ரம் இல்லையா? அப்ப திருப்பி வர்றாங்க. இப்ப அவனுடைய தாக்கம், அவனுடைய அமைப்புகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வக்ர நிவர்த்தி சூரியன் 9க்கு வந்ததுக்கு அப்புறமா வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அந்த ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை சனி பகவான் கடக்கும் வரை அவருக்கு அந்த எதிரியின் தொல்லை நிச்சயமா இருக்கும். ஆனா இவரு ப்ராப்பரா கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்ற மாதிரி கரெக்டா அவர் வேலையில கண்ணும் கருத்துமா இருந்தாருன்னா வந்த எதிரி அவனே கால் பண்ணிட்டு போயிடுவான். ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, இதே அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் கும்பத்துல இருக்கும்போது மிதுனத்துல ஒருத்தருக்கு செவ்வாய், மிதுனத்துல செவ்வாய், அவங்க வந்து கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் லேப்டாப் சம்பந்தப்பட்ட வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு சேம் இதே ப்ராப்ளம். நம்ம சொன்ன ஒரு விஷயம், இடம் மாத்தலாமா, இவனுக்காக நீங்க இடம் மாத்த வேண்டாம், அந்த டிகிரியை கடக்கிற வரைக்கும் நம்ம எழுதி கொடுத்துடலாம், இந்த நாள் வரைக்கும் தான் உனக்கு இந்த இக்கட்டான சூழல் இருக்கும், அதை நெருங்கும் போது நீங்க எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த டிகிரி தாண்டும் போது எதிர்க்க போட்ட கடைக்காரனே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அந்த கால அளவுகள் வரைக்கும் அவனை எதிரியா நமக்கு நேருக்கு நேர் நிறுத்தும்.
டிகிரி மாறும்போது அவனுக்கு அங்க ஓட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி காலி பண்ணிட்டு அவன் போயிட்டான். ரெண்டாவது, அவனுக்கு அந்த பிராப்தம் இருக்குன்னா அவனுக்கான ஒரு படி அளக்கும் தன்மை கிரகங்கள் தெய்வம் அவனுக்குன்னு படி அளக்கும், இவனுக்கு தேவையானதையும் அளக்கும். ஆனா அந்த பகையாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல செவ்வாய் டிகிரியை தாண்டும் போது அவனை நட்பாவும் மாத்தும். சேம் அவனுக்கான பொழப்ப அவன் பார்ப்பான், இவனுக்கான பொழப்ப இவனை பார்ப்பான். சோ ஒரு எதிரி தொழில வர்றாங்கன்னா நீங்க ஜாதக ரீதியா சனி பகவான் எந்த கிரகத்தை தொடுகிறார், அதனுடைய தாக்கங்கள் உண்டு. எதன் ரீதியா சாதகம் பாதகம், எதுல கவனமா இருக்கணும், எந்த பேர் கொண்டவன் எதிரியாக வருவான், எப்படி இருப்பான், அவன் பலமா பலகீனமா அப்படின்றதெல்லாம் நம்ம ஜாதகத்தை வைத்தே சொல்ல முடியும். அப்போ இந்த டிகிரி தாண்டும் போது இந்த பிரச்சனைக்கு நிவர்த்தி ஆகுது. அப்போ ஒரு பிரச்சனையை பார்த்து ஓடிக்கிட்டேதான் இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு அந்த ரேவதி நட்சத்திரத்தை தாண்டறதுக்கு கிட்டத்தட்ட 4 ஆகும் இல்லையா? பல மாசங்கள் ஆகும். இப்ப மறுபடியும் ஒரு ஆபீஸ் போடுறாரு, ஒரு தொழில் வேற இடத்துல அமைச்சுக்கிறான்னு வைங்க. அப்ப புதுசா நம்ம ஆரம்பிச்சு அது கொஞ்சம் பிக்கப் ஆகணும். அப்ப ஏற்கனவே அங்க பண்ணிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இவனை எதிரியா மாத்தும் இல்லையா? அப்ப அவனுக்கு அந்த இடத்துல குடைச்சல் வரக்கூடிய சூழல் உண்டு. ஏதோ ஒரு ரூபத்துல அந்த செவ்வாய் குடைச்சல் கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போ நீ இருக்கிற இடத்துலயே அதை சரியா முறையா கையாண்டால் அந்த எதிரியில இருந்து மீண்டு வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்றதுதான். சரி, எல்லாருக்குமே ரொம்ப ஆசை என்ன, இருக்கிற நிலையில இருந்து அடுத்த பரிணாம வளர்ச்சி தான் இல்லையா? அப்போ வளர்ச்சிக்கான கிரகம் அப்படின்றது குருவும் சூரியன் தான். ஜனன ஜாதகத்துல யாருக்கெல்லாம் குருவும் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல கோச்சார குரு திரிகோண அடிப்படையில அல்லது அந்த கிரகம் மேலேயே வர்றார் அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில அடுத்த பரிணாம வளர்ச்சி ஒரு படி மேல வருவீங்கன்றத அர்த்தம். அதுக்காக கோடிக்கணக்குல கொட்டி கொடுப்பாருலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்க நிலைப்பாடுகளுக்கு ஏற்றார் போன்றுதான் கிரகங்கள் படியளக்கும். இந்த இருக்கக்கூடிய படியில இருந்து கீழே வராம இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஆவரேஜா போகக்கூடிய கிரகங்கள் வேற, அடுத்த பரிணாம வளர்ச்சியோடு என்ன கிரகத்தோட கிரக சேர்க்கைகளை சேர போகுது அப்படிங்கிறத பார்த்து சொல்லும் போது நிச்சயமா அவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சூழல் உண்டு. இப்போ திரிகோணம், இப்ப குரு பகவான் மிதுனத்துல இருக்காரு, கும்பத்திலையும் துலாமிலையும் குரு சூரியன் இருக்கிற பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கி அவங்களுக்கு மிகப்பெரிய சாதகத்தை கொடுக்கும். குழந்தை பேருக்கு நிச்சயமா அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. இதுல இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி திரிகோணத்தோடு சம்பந்தப்பட்டார். திரிகோணத்தோட இதுதான் பிருகுநந்தியில எடுக்கிறது. பிருகுநந்தியில பாத்தீங்கன்னா கிரக சேர்க்கை தான் நம்ம மெயினா எடுக்கிறோம். கிரக சேர்க்கை நம்ம சொல்லுவோம்ல, சிங்கிளா வந்திருக்கானா இல்ல பின்னாடி எத்தனை பேரோட வந்திருக்கான் அப்படின்றதெல்லாம் கிரக சேர்க்கையை நீங்க பார்த்தா மட்டும் தாங்க எக்ஸாக்டா சொல்ல முடியும். இப்போ ஒரு பெண் கிரகம், ஒரு பெண்ணுடைய ஜாதத்தை எடுக்கிறோம், சுக்கிரனை தான் மையமா எடுக்கிறோம் இல்லையா? ஜனன ஜாதகத்துல குருவை தாண்டி சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பெண் பாரம்பரியமா நல்ல மதிக்கத்தக்க பேரும் புகழுமான ஆன்மீக தொடர்பு கொண்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்த பெண் அப்படின்னு சொல்லலாம். உடல் பருமனான பெண், அது குரு வீடா இருந்தா ஆன்மீக தொடர்புன்னு சொல்லலாம். அந்த வீடுகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம அப்ப நல்ல ஒரு அமைப்புகளை நம்ம சொல்லலாம். அடுத்து ஏன்னா எதை தொட்டு அந்த கிரக அமைப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது நல்ல வளர்ச்சிக்கான ஒரு அமைப்பு, அப்ப அவங்க வீட்டுல நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி ராகுவை தாண்டின ஒரு சுக்கிரன் அப்படின்னா பிறக்கும் போது ஒரு பெண் ஜாதகத்துல நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் வீட்டுல இடமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்போ அந்த ராகுவை தாண்டிய சுக்கிரன் அப்படின்னா, ராகுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், தாத்தா. அந்த தாத்தான்னு சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கும் போது ராகு சுக்கிரன் போது நல்ல செல்வாகா வாழ்ந்தவர் இல்லையா? செல்வந்தரா வாழ்ந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுதான். ஆனா நிச்சயமா இடமாற்றம் உண்டு, பூர்வீகத்துல வசிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்காது. அப்போ ஜனன ஜாதகத்துல லக்னாதிபதி நம்ம எடுக்கிறோம், அதே பெண் ஜாதகத்துல சுக்கிரன் எந்த கிரகத்தை தாண்டி வந்துள்ளதோ அதன் அடிப்படையில் பாரம்பரியமான மதிக்கத்தக்க சொத்து சுகத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணா, புதனை தாண்டி வருதுன்னா மாமன் உறவில் வளரக்கூடிய தன்மையா, ராகு கேதுவை தாண்டி வருதுன்னா அதிகமா வெளியில் வளர்ந்த அமைப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நுணுக்கமா நம்மளால எடுக்க முடியும். சரி, இது
அந்த கிரகம் தாண்டி வந்த அமைப்பு அவங்களுடைய பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த குருவும் சுக்கிரனும் அடுத்து எந்த கிரகத்தை தொடுதோ அது அவங்களுடைய வளர்ச்சிக்கான அமைப்பு. சந்திரனை தொடுது. சந்திரன் அப்படின்னா தேயக்கூடிய தன்மை இல்லைங்களா. ரெண்டாவது சந்திரன் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மன ரீதியான ஒரு அமைப்புகள்ல தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனா தாய்மை உள்ளம் படைத்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண்ணுக்கு சுக்கிரன் சந்திரனை போய் தொடுது அப்படின்னா ஒரு தாய்மை உள்ளம் படைத்தவங்க கனிவா இருப்பாங்க. ஆனா பேசும்போதே கண்ணுல கண்ணீர் முதல்ல வரும், அப்புறம் தான் பேச்சே வரும். ஆனா இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை மாமியால் மருமகள் உறவுக்கு ஆகாதுன்னு சொல்றோம். ஆனா பினான்ஸ் ரீதியான விஷயங்களுக்கு மிக அற்புதமா சப்போர்ட் பண்ணும். அப்போ தனக்குன்னு சொந்தமா வண்டி வாகனம் வீடு இடம் சார்ந்த விஷயங்களுக்கான அமைப்புகளுக்கு அற்புதமா இருக்கும். ஆனா ஏமாற்றத்தை சந்திக்கும் தன்மை உண்டு. சோ கவனமா இருக்கணும் அப்படின்றதுதான். சோ ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க, எந்த பாரம்பரியத்தோடு வந்திருக்காங்க, நல்ல நிலையோடு வந்திருக்காங்களா இல்ல கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களா, அடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கையின் மேம்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் ஜனன ஜாதகத்துல பதிவான ஒரு விஷயத்தை இந்த கோச்சார கிரகங்கள் அழகா அத வயதோட்டத்தோடு எடுத்து கொடுக்குது. அப்போ இந்த அமைப்புகள்ல தான் ஒருத்தருக்கு எந்த வயசுல எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கறத தெளிவா துல்லியமா சொல்றதுக்கு இந்த பிருகு நந்தி நாடி மிக 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 அற்புதமா வேலை செய்யுது. இந்த ஜோதிடத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சனி பகவான் தொழிலுக்கான அமைப்புக்கான கிரகத்தோடு புதன் ஜோதிடம். அந்த ஜோதிடத்துல ராகுவோடு சம்பந்தப்பட்டால் தாந்திரிகம் சம்பந்தப்படும், கேதுவோடு சம்பந்தப்படும் போது மாந்திரிகம் சம்பந்தப்படுது. அந்த புதன் வலிமையாக இருந்து அந்த சனி பகவான் தொடர்பு கொள்ளும் போது எண் கணித முறைகள் அற்புதமாக வேலை செய்யுது. அந்த தொழிலை அமைக்கக்கூடிய தன்மைகள்ல சனி பகவானோட செவ்வாய் பிளஸ் சுக்கிரன் சம்பந்தப்படும் போது வாஸ்து முறைகள்ல அற்புதமா அவங்க வந்துடுறாங்க. சோ அவங்களுடைய ஜாதகத்துல ஜோதிடத்திலேயே பாருங்க எத்தனை அமைப்புகள் இருக்கு. அவங்களுக்கு எது துல்லியமா எக்ஸாக்டா அவங்களுக்கு நுணுக்கமா ஒரு வாக்கு பலிதம் ஏற்படும், வருமானத்துக்கு எந்த துறைகள்ல ஜோதிடத்துல எதை தொட்டா அவங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கறதே இந்த சனி பகவான் ஜோதிடருக்கு என்ன கிரகத்தை தொடுது, என்ன கிரக வலுவாக இருக்கு, அதை தொடர்ந்து அவங்க பயணிக்கும் போது நிச்சயமா வாழ்வாதாரங்கள் மேம்படுறதுக்கு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்றதுதான் சொல்றோம். சோ எல்லாரும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறைகள் உண்டு இல்லையா. அந்த துறைகளில் நான் எதை நோக்கி போனா வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுடைய ஜனன ஜாதகத்துல தொடும் கிரக சேர்க்கை ரீதியா பிருகுநந்தி நாடி முறைகள்ல சொல்லலாம். அந்த செயல்பாடுகள்ல இடையூறுகளும் வளர்ச்சியும் எப்போது நடக்கும், எப்போது கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கோச்சார ரீதியான கிரக பயிற்சிகள் ரீதியாக எடுத்து நம்ம சொல்லும் போது எக்ஸாக்டா அற்புதமாக இருக்குன்னு சொல்றோம். ரெண்டாவது மரணக்காரகன் ராகுன்னு சொல்றோம் இல்லையா. ஜனன ஜாதகத்தோடு கேது சனி ராகு தொடர்பு கொள்ளும் போது கவனமா இருக்கணும். அவங்களுக்கே ஒரு ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் உண்டு. ஏன்னா ஞானக்காரகன் கேது அப்படின்னாலும் எதையும் சுருக்கும் தன்மை அப்படின்னாலும் மோட்சக்காரகன் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. மேடம் டைம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல டைம் ஆகல, நான் தான் மாத்தி எடுத்துட்டேன். முடிச்சுக்கலாமாங்க மேடம்? இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லுங்க மேடம். சார் மேடம் டைம் ஆகல, சொல்லுங்க. ஏதாவது உதாரண ஜாதகம் போட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு மேடம். இது அப்போ யாருடைய ஜனன ஜாதகத்துல இப்போ கரண்ட்ல ராகு பகவான் சனி கேதுவோட சம்பந்தப்படுறாங்க அப்படின்னா அதுல அட்டமாதிபதி இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா ஆயுள் ரீதியான செயல்பாடுகளுக்கு இது ஜாதகருக்கு மட்டும் இல்ல, உறவுகள் முறைகள்ல யாருக்கு சாதகம் பாதகம் அப்படின்னு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறவு முறைகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். இப்போ சந்திரன் சிம்மத்துல இருக்கு இல்லைங்களா.
அப்போ சிம்ம ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு இப்ப கேது பகவான் அங்கதான் போய்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல அந்த சந்திரனை கேது கடக்கும் போது இங்க லக்னத்திற்கு இந்த சந்திரன் எந்த வீட்டுக்கு அதிபதினு எடுக்கணும். பிளஸ் சந்திரனை யாரு? தாய். அப்ப இடையூறை சந்திக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அப்ப தாய்க்கு எந்த பாவகமா அந்த இடத்துல வருதோ, ஆபரேஷன் சம்பந்தப்படக்கூடிய சூழல் 8-12 சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஆயுள் பங்கம் சம்பந்தப்படக்கூடிய சூழல் கண்டிப்பா உண்டு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். ஏன்னா கேது பகவான் மோட்சக்காரகன். அந்த மோட்சக்காரகன் சொல்லக்கூடிய கேது எந்த கிரகத்தை நோக்கி செல்கிறதோ அந்த கிரகம் உறவு முறைகள்ல பாதகமான இடங்கள்ல அமரும் போது அது கண்டிப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல தொந்தரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஏன்னா மோசடிங்கிறது ராகுவா எடுத்துட்டாலும் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது. அப்ப இது மாதிரியான ஒரு விஷயங்கள் அதை தாண்டி வர்ற வரைக்கும் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும், என்ன எந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணா அதுல இருந்து நீங்க மீண்டு வர முடியும் அப்படிங்கறதும் இந்த ஜாதக கட்டத்துலதான் இருக்கு. கேது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜீவ சமாதி வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, அதுவும் சிம்மம் அப்படின்னு சம்பந்தப்படுது அப்படின்னாலே மலை பகுதி இல்லைங்களா? மலை பகுதி குகை அப்படிங்கறது சிங்கம் குகைக்குள்ளதான் இருக்கும். இப்போ ஆளுமை செய்யக்கூடிய அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்படக்கூடிய கூட்டமைப்பே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிறுவனம் பண்ணக்கூடிய அமைப்புகள் தான். அப்போ ஒரு இடத்துல அமரக்கூடிய சூழல் அப்படிங்கும் போது அந்த கோட்டை அப்படிங்கறதே சிங்கம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மம். இப்ப கேது பகவான் அங்க போய்கிட்டு இருக்கு. அப்போ குகைக்குள்ள இருக்கக்கூடிய சித்தர் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஆனா அந்த வாழ்வியல் பரிகார ரீதியா நம்ம எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் அப்படின்னா வெள்ளை கலர் நம்ம எடுப்போம். கேதுன்னா துண்டிக்கக்கூடிய தன்மை, கத்திரி பிளஸ் துண்டிக்கக்கூடிய தன்மைகள். இப்போ ஒயிட் கலர் ரிப்பன் எடுத்து கத்திரிக்கக்கூடிய சூழல், அது எந்த அமைப்புகள்ல எத்தனை துண்டுகளா இது பண்ணலாம் அப்படிங்கிறது. தானங்கள் ரீதியா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தானம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல கேது பகவானுடைய தானியமும் சந்திர பகவானுடைய தானியத்தையும் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை சூரியன் சம்பந்தப்படக்கூடிய இடம் இல்லையா, அந்த இடங்கள்ல அர்ச்சனை, அவங்க இப்ப யாருக்கு பாதகம்னு சொல்றோமோ அவங்க பேர்ல அர்ச்சனைக்கு கொடுத்து அவங்க கையினால தானம் பண்ணும் போது இந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றதுதான். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜாதகத்தை பார்க்க வரும்போது பல லட்சம் லாஸ் ஆயிட்டு தான் நம்ம கிட்ட வர்றாங்க. அப்போ அந்த நம்ம கிரக அமைப்பு எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஆயுள் காரகன் சனி ராகு கேதுவை தாண்டிதான் வந்திருக்கும். அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன சொல்லலாம், இந்த பண இழப்பீடு உங்களுக்கு நடக்கல அப்படின்னா இந்த பெரும் பணம் ராகு இல்லையா, அப்போ இந்த பண இழப்பீடு நடக்கலைன்னா உயிர் சேதம் நடந்திருக்குங்க. சோ உங்களுக்கு அதாவது பொருள் இல்லை அப்படின்னா அகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மைனஸா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றதுல இந்த இடத்துல நம்ம எடுத்து அவங்களுக்கு புரிய வைக்கும் போது நம்ம கிட்ட வந்துட்டு போகும்போது ரொம்ப ஒரு மன பாரத்தோட இவ்வளவு தூரம் நம்ம பணம் இழந்துட்டோம், மீண்டு வந்துடுவோமா இல்ல மறுபடிதாயிடுமான்னு பயத்தோட இருக்கும்போது இந்த கண்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க, இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு மன தேர்ச்சி ஏற்படுது. சரி பரவாயில்ல, காசு பணம் போனாலும் மீண்டும் நம்மளால சம்பாரிச்சுக்க முடியும். பட் நமக்கு ஏதாவது நடந்துருச்சோ இல்ல உறவுகளுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்மளால மீட்டு கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு பக்குவத்துக்கு அவங்க வந்துடுறாங்க. சோ ஏன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வர்றாங்கன்னா நிச்சயமா நம்ம அதை இண்டிகேட் பண்றோம். மேக்சிமம் நடந்து முடிஞ்சவங்க தான் நம்ம கிட்ட வர்றாங்க. சோ எதனால நடந்துச்சு, அப்படி நடக்கல அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்திருக்குன்னு எடுத்து சொல்லும் போது அவங்க அதுல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு அது ஒரு ஆப்ஷனா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தான். சோ இந்த பிருகு நந்தி நாடி முறைகள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராகு பகவான் யாரை தொடுறாரோ அதன் ரீதியாகவும், கேது பகவான் கிரக சேர்க்கை ரீதியாகவும், உப கிரக சேர்க்கை ரீதியாகவும், எதிர் கிரக சேர்க்கை ரீதியாகவும் எதை தொடுறாரோ அதன் ரீதியான வில்லங்கம், கோர்ட்டு, கேஸு, சுக்கிரன். இப்ப யாருக்கெல்லாம் சிம்மத்துல சுக்கிரன் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் வீடு வண்டி வாகனம் சார்ந்தது இல்ல மனைவி சம்பந்தப்பட்டது வழக்குகள் பிரச்சனைகளை தொடரக்கூடிய அமைப்புகள் உண்டு அப்படின்றத நம்ம சொல்றதுக்கு கண்டிப்பா சொல்லலாம் அப்படின்றத. அந்த டிகிரியை தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் காணாமலே போயிடும். அப்போ எது வரைக்கும் இருக்கும், எது வரைக்கும் நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றதுக்கு இந்த நாடி முறைகள்ல கிரக சேர்க்கை, உப கிரக சேர்க்கை,
எதிர் கிரக சேர்க்கையை வச்சு நம்ம சொல்லும் போது நிச்சயமா அற்புதமா சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பதிவு பண்றோம் இல்லைங்களா. இப்ப எல்லாருக்குமே இப்ப நம்ம ஜோதிடத்துறையில இருக்கோம். நமக்கு வந்து அதாவது மீனத்துல சனி பகவான் போயிட்டு இருக்காரு. யாருக்கெல்லாம் கடகத்துல விருச்சகத்துல ஒரு கிரகம் இருக்கோ அதன் ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு, தொழில் ரீதியான மாற்றங்கள். அதே மாதிரி இந்த வீடுகள்ல இல்ல கிரக சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய 159 சனி பகவான் இருக்கக்கூடிய வீட்டுக்கு 159 கிரக சேர்க்கை இல்ல அப்படின்னா உப கிரக சேர்க்கை 2-12 சொல்லுவோம்ல, 2வது கட்டத்துல எந்த கிரகத்தை தொடக்கூடிய அமைப்புகள் ரீதியா இருக்கோ அதன் ரீதியா எடுக்கும் போதும் நம்ம சொல்லலாம். எதுலையுமே கிரகம் இல்ல, கண்ணில உங்களுக்கு கிரகம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த கிரக தன்மையோட தான் இந்த சனி பகவான் நமக்கான ஒரு மாற்றத்தை செய்வார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம துல்லியமா சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். சரி, நகை சார்ந்த விஷயங்களுக்குலாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. நகை சார்ந்த விஷயங்கள்ல அவங்க எப்படி சாதகம் பாதகம் நகை எப்படி எல்லாம் நம்ம வந்து சேர்த்தலாமா எப்படி சேர்த்தலாங்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க திரிகோண அமைப்புகள்ல குருவுக்கு ராகு பகவான் இருந்தால் அவங்களுக்கு நகை இருக்கும், ஆனா அவங்களால பயன்படுத்த முடியாம பேங்க்ல அடமானத்துல இருக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நகை எடுக்கிறீங்க, நீங்க பயன்படுத்துற அமைப்பு உங்க ஜாதத்துல கிடையாது, ஆனா அத நீங்க வாழ்வாதாரத்துக்கு மேம்படுத்த முன்னெச்சரிக்கை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து அந்த குரு ராகு சம்பந்தப்படும் போது காயின்ஸ், ஏன்னா ராகு அப்படின்னாலே காயின் தாங்க. ஏன்னா நீங்க இப்பத்த ரேட் எடுத்துட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் காயினுக்கு கிடையாது. அன்னைக்குள்ள ரேட் என்னவோ அதை அப்படியே எடுப்பான், மிகப்பெரிய நல்ல லாபத்தை கொடுக்கும். இந்த குரு ராகு யாருக்கெல்லாம் திரிகோணம் உப கிரக சேர்க்கை எதிர் கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருக்கோ அவங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா சேவிங்ஸ்ல நகை உங்களுக்கு அற்புதமா சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி கேது பகவான் இருக்கு அப்படின்னா, கேது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ உங்களுக்கு வந்து ஏமாறுறது, காணாம போறது, மூழ்கிறது, இது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால கவனமா இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்றதுக்கு அற்புதமா இருக்கு. அதே குரு பகவானோட திரிகோண ரீதியாக சூரியன் சம்பந்தப்படும் போது அவங்களுக்கு நக ரீதியான செயல்பாடுகள்ல அவங்க போக்கஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதுவே முதலீடா வச்சு மூலதனமா வச்சு ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் அதை வச்சு எடுக்கக்கூடிய சூழல் அற்புதமா வேலை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஜனன ஜாதகத்தோட இந்த கிரக சேர்க்கையில நம்ம ஒவ்வொரு கிரகத்தோட வச்சு பார்த்து சொல்லும் போது அவங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம நுணுக்கமா சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். சரி, இதோட நம்ம இந்த பிருகு நந்தி நாடி முறைகள் ரீதியான விஷயங்களுக்கு நம்ம முடிச்சுக்கலாங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா தாராளமா கேளுங்க, அதுக்கான பதில் நான் சொல்றேன். நன்றி. மிக மகிழ்ச்சி. மிக அருமையான முறையில கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை மற்றும் 1 திரிகோண ஸ்தானத்தினுடைய தொடர்பு மற்றும் 2-12 இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்பு இருந்துச்சுனாலும் ஒவ்வொரு கிரக வாரியாவும் நமக்கு நிறைய விஷயங்களை நீங்க பகிர்ந்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம திருப்பி சந்திப்போம். இவ்வளவு நேரம் மிக பொறுமையா அழகா நமக்கு கருத்துக்களை எடுத்துரைச்ச காளீஸ்வரி மேடம் அவர்களுக்கு அனைவரும் தேசிய மகளிர் ஜோதிட குழுவின் சார்பாகவும் நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. நன்றிங்க மேடம். வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, நன்றி மேடம். மேடம் நன்றி. நன்றி. நன்றி மேடம். நன்றி. என்னாச்சு டபுள் எல்லாமே ஏன் டபுள் காட்டுது? நன்றி மேடம். நன்றிங்க சார். நன்றிங்கம்மா. அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல 1 hour விடாத மூச்சு விடாத அவ்வளோ வேகமா எல்லா பலனையும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றிம்மா. நன்றி. நன்றி. நன்றி மேம். நன்றி. நன்றி. நன்றிங்க மேம். நன்றிங்க.
நன்றி மேடம். நன்றிங்கம்மா. Dancing, classy, beautiful, trending colors, trending fashion. Right?